இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, நேத்து ராத்திரி அப்பா உன் விஷயமா என்கிட்ட கேட்டாரு. அப்ப கூட என்னால உண்மையை சொல்ல முடியல. பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு கண்டிப்பா நேரம் வரும். அப்புறமா பெரியப்பா கிட்ட பக்குவமா சொல்லிக்கலாம். இவ கர்ப்பமே இல்ல. உன் பெரியப்பா ஆசைப்பட்டாரேன்னு இவளுக்கு இப்படி ஜடத்தக்கிற விழாவை வைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐயோ, இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. ஆமா, வெளியில மாலை, அந்த தட்டு, மத்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பெரியம்மா. அப்புறம் சந்தனம், பன்னீர், குங்குமம்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சரி. எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான முக்கியமா குழந்தையே என் வயித்துல இல்லையே. இப்படி பூக்காத மரத்துக்கு எதுக்கு அலங்காரம்? இந்த மரத்துல தொட்டில கட்ட முடியாதப்ப எதுக்கு இந்த சடங்கு? கடவுளே, இந்த நாளை நான் எப்படி கடக்க போறேன்? இந்த உண்மை இத்தனை நாளா என் மனசுக்குள்ள இருந்ததுக்கு இன்னைக்கு இவ்வளவு பாரமா இருக்கு. என் பாரத்தை யார்கிட்ட நான் இறக்கி வைப்பேன்? பாரம் தாங்காம என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. ஜானகி, நேரமாச்சு. தனாவை கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வை. இதோ கூட்டிட்டு வர அத்தை. நீங்க போங்க. இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? மாமா, அக்காவுக்கெல்லாம் எப்பவோ தெரியும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட் வந்தப்ப உங்களை படிக்க விடாம விபூதிய கண்ணுல போட்டு ஊதி விட்டாங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணாங்கல்ல? ஆமா. அந்த ரிப்போர்ட்ட தனா கேட்டிருந்தாளா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான். எங்க? அறிவு கட்டவளே, இப்ப வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்ப இன்னொரு பிரச்சனையை உருவாக்க பாக்குறியா நீ? வாய மூடிக்கிட்டு பேசாம இருடி. நேத்து நைட் கூட நான் உன்கிட்ட கேட்டேன் இல்ல? அப்ப கூட நான் உன் கண்ணுக்கு முட்டாளா தெரிஞ்சிருக்கேன் இல்ல? இல்லங்க, இல்ல, அப்படிலாம் இல்லவே இல்ல. உங்ககிட்ட பக்குவமா சொல்லணும்னு தாங்க அப்போ சொல்லல. இப்ப என்ன பக்குவமா சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்பின எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து என்ன குத்திட்டீங்கல்ல? இவங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு உன் தோள்ல சாஞ்ச அழ முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே ஜானகி. அப்பா, அம்மா ரொம்ப பாவப்பா. உங்ககிட்டயும் மறைக்க முடியாம, எங்களுக்கு ஆதரவாவும் பேச முடியாம ஈர தலை கொள்ளி எறும்பா துடிச்சிட்டாங்கப்பா. அப்பா, இதுல மாயாவுக்கும் சீனு மாமாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லப்பா. இங்க உண்மையான குற்றவாளி நான் தான்ப்பா. இதுல கதிர்மலை கூட தப்பு இல்லப்பா. ஆரம்பத்துல அவர்கிட்ட கூட மறைச்சிட்டு தான்ப்பா இருந்த. அப்பா, அப்ப நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கே கொடுங்கப்பா. அப்படிதாம்மா, நான் நம்பின என்னோட குடும்பமே என்ன முதுகல குத்திருச்சுமா. அம்மா, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நான் உண்மையாதானமா இருக்கேன். ஆனா யாருமே என்கிட்ட உண்மையா இல்லையம்மா. ஐயோ, நான் தான் நம்ம குடும்பத்தை இரும்பு கோட்டையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் வெறும் மணல் கோட்டைதான்பான்னு இவங்க இவங்க எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க. மச்சான்,
எங்க நாங்க சத்தியமா உங்களை ஏமாத்தணும்னு பண்ணலங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையே அமையலங்க. அமையல, அவ்வளவுதான். என் ஜானகி, எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கூட நான் உன்கிட்ட கேட்டேன். அப்ப கூட நீ உண்மையை சொல்லவே இல்லைல்ல. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆசையும் ஆர்வமும் தான் எங்களை உங்ககிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. உன்னையும் நான் என் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். உன்னாலையும் எப்படி என்கிட்ட இதெல்லாம் மறைக்க முடிஞ்சது? இத பாருங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த காரணமோ சமாதானமோ சொல்ல தேவையில்லை. அப்பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பா. அப்பா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு அப்பா எங்க கிட்ட பேசுங்கப்பா. அப்பா, நீங்க நீங்க பேசாம இருக்காதீங்கப்பா. அப்பா எங்க கிட்ட பேசுங்கப்பா. நீங்க பேச போறது இல்லைன்னு முடிவோடு தான் இருக்கீங்க. அதுலயே நீங்க என்ன மன்னிக்கலன்னு தெரியுது. கதிர் துபாய்க்கு போனதுனால தானே நீங்க என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப நான் பண்ணது நல்லதோ கெட்டதோ, ஆனா என் மனசார வேணும்னு தப்பு பண்ணலப்பா. இருந்தாலும் அந்த சூழ்நிலை எங்களை அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான்ப்பா. இதுல யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு மேலயும் நானும் கதிரும் இங்க இருக்கிறது தப்புப்பா, பெரிய தப்பு. தனா, என்ன காரியம் பண்ற நீ? இந்த மாதிரி நிலைமையில நீ எங்க போவ? தனாமா, மாமா சொல்றத கேளுமா. அம்மாடி, அப்பாவோட கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும்ல. நீனா அவருக்கு உசுருமா. இத பாரு, நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போக கூடாது. சொன்னா கேளு. தனா, நான் சொல்றத கேளு தனா. ரகு, நம்ம புள்ள பாவம்பா. அவ உனக்காக தான் மறைச்சேன்னு சொல்றா. அவளை போக வேண்டான்னு சொல்லுப்பா. என்னை யாரும் தடுக்காதீங்க. இது நாங்க போக வேண்டிய நேரம். ஆனா திரும்பி கண்டிப்பா வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி